ஷிர்டி சாய்பாபா மகாராஷ்டிராவின் சிறிய கிராமமான ஷிர்டியில் அமைதியாக நடந்து வந்த அந்த இளைஞன் யாரென்று அப்போது யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் காலம் அவரை உலகம் முழுவதும் வணங்கும் மகானாக மாற்றியது. பழைய மசூதியில் தங்கி அதை துவாரகா மாய் என புனிதமாக்கிய அவர் சப்கா மாலிக் ஏக் என்று ஒலித்த ஒவ்வொரு வார்த்தையாலும் மதங்களை கடந்த ஒற்றுமையின் ஒளியை ஏற்றினார். பிச்சையாக பெற்ற உணவை பக்தர்களுடன் பகிர்ந்த கருணைமிகு இதயம் நோயாளியின் தலையில் வைக்கப்பட்ட ஒரு கரம் மூலம் நம்பிக்கையாக மாறியது. துன்பத்தில் அழுத கண்களில் அவர் அளித்த ஆறுதல் அமைதியாக மலர்ந்தது. ஸ்ரத்தா மற்றும் சபூரி, நம்பிக்கையும் பொறுமையும், இந்த இரண்டு சொற்கள் வாழ்க்கையை உயர்த்தும் சத்தியம் என அவர் சொல்லிக் கொடுத்தார். 1918 அக்டோபர் 15ஆம் நாள் அவர் சமாதி அடைந்த போதும் அது முடிவில்லை. இன்று ஸ்ரீ சாய்பாபா சமாதி மந்திரில் கோடிக்கணக்கான மக்கள் கைகளை கூப்பி நிற்கும் போது அந்த மௌன சிரிப்பில் இன்னும் அதே அருள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் சாய்பாபா அருளும் அவர் கற்றுத்தந்த நம்பிக்கையும் பொறுமையும் என்றும் அழியாத ஒளியாக மனித இதயங்களில் வாழ்ந்து கொண்டே இருக்கும். நன்றி. ஷிர்டி சாய்பாபா மகாராஷ்டிராவின் சிறிய கிராமமான ஷிர்டியில் அமைதியாக நடந்து வந்த அந்த இளைஞன் யாரென்று அப்போது யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் காலம் அவரை உலகம் முழுவதும் வணங்கும் மகானாக மாற்றியது. பழைய மசூதியில் தங்கி அதை துவாரகா மாய் என புனிதமாக்கிய அவர் சப்கா மாலிக் ஏக் என்று ஒலித்த ஒவ்வொரு வார்த்தையாலும் மதங்களை கடந்த ஒற்றுமையின் ஒளியை ஏற்றினார். பிச்சையாக பெற்ற உணவை பக்தர்களுடன் பகிர்ந்த கருணைமிகு இதயம் நோயாளியின் தலையில் வைக்கப்பட்ட ஒரு கரம் மூலம் நம்பிக்கையாக மாறியது. துன்பத்தில் அழுத கண்களில் அவர் அளித்த ஆறுதல் அமைதியாக மலர்ந்தது. ஸ்ரத்தா மற்றும் சபூரி, நம்பிக்கையும் பொறுமையும், இந்த இரண்டு சொற்கள் வாழ்க்கையை உயர்த்தும் சத்தியம் என அவர் சொல்லிக் கொடுத்தார். 1918 அக்டோபர் 15ஆம் நாள் அவர் சமாதி அடைந்த போதும் அது முடிவில்லை. இன்று ஸ்ரீ சாய்பாபா சமாதி மந்திரில் கோடிக்கணக்கான மக்கள் கைகளை கூப்பி நிற்கும் போது அந்த மௌன சிரிப்பில் இன்னும் அதே அருள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் சாய்பாபா அருளும் அவர் கற்றுத்தந்த நம்பிக்கையும் பொறுமையும் என்றும் அழியாத ஒளியாக மனித இதயங்களில் வாழ்ந்து கொண்டே இருக்கும். நன்றி.